இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இப்படி ஒரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறைத்திருவசனங்கள் 7-9 முடிய. நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவான் தலையை வெட்ட செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். எனதருமை அன்பு உறவுகளே, இந்த வாசகம் மிக தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏரோது ஏற்கனவே யோவான் என்ற திருமுழுக்கு யோவான் என்ற ஒரு நபரை கழுத்தை வெட்ட செய்து அவரை ஏற்கனவே இறக்க செய்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது யோவான் என்பவர் எப்படி உருவாயிருக்க முடியும் என்று தனக்குள் சிந்தித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு நபர் யார்? பேய்களை ஓட்டுகிறாரே, உடல் ஊனமுற்றோர்களை நடக்க செய்கிறாரே, கண் பார்வையற்றவரை பார்வை கொடுக்கிறாரே, இவர் யார்? இப்படிப்பட்ட நபர் யார்? யாருவாக இருக்க முடியும்? சில பேர் இவங்கெல்லாம் எலியா அப்படி இப்படின்னு பலவாரா சொல்றாங்க. இறந்த இறைவாக்கினர்கள் உயிர் தெழுந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவரை பத்தி சொல்றாங்க. யாரை பத்தி? இயேசு கிறிஸ்துவை பற்றி. அப்படிப்பட்ட நபர் யாருன்னு நான் பார்க்கணுமே அப்படின்னு ஏரோது தன் மனசுக்குள்ள இயேசுவை பற்றி தெரியாமலே இயேசுவை பற்றிய பிம்பத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வாசகம் நம் வாழ்வை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் நாம் ஒரு சில விஷயங்களை தெரியாமலே இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா நம்ம குழம்பிக்கிட்டு இருப்போம். இந்த ஏரோது போல நாம் தெளிவாக உணரும்படியாய் இயேசு கிறிஸ்து பல நேரங்களில் நமக்கு பல விஷயங்களில் நம் வாழ்வை மாற்றம் நிறைய இடங்களில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். எனவே இயேசுவை முழுமையாய் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவை முழுமையாய் நம் வாழ்வில் பிரதிபலிக்க செய்வோம். அனைவருக்கும் நன்றி.